இந்த முறை நான் எப்படி எந்த வீட்டு தோட்டம் செய்ய போகிறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள் இந்த ரோஸாக்கள் எப்படி அழகாக பூத்திருக்குன்னு சொல்லி. இந்த பூஸ் நல்ல கொத்தா பூக்கும். போன வருஷம் தான் வச்சேன். கட்டிட்டீங்களா? இந்த முறை 2 தக்காளியும் 2 மிளகாயும் 2 கத்திரிக்கண்ணும் வச்சிருக்கிறேன். நல்லா காய்க்கும் இங்கே. இப்போ இங்கே சரியான வெயில். காலமையும் பின்னேரமும் தண்ணி விடுவோம். இல்லையெண்டா இதுகள் வாடி போயிடும். அப்போ நான் வெயில் நேரங்களில் காலமையும் பின்னேரமும் ஒவ்வொரு நாளுமே தண்ணி விடுவேன். இந்த 5 மாதத்துக்கு நல்ல வெதராக இருக்கும். பூக்கண்டெல்லாம் அப்படி வளரும். கடகடண்டு வளர்ந்து வந்துடும். பார்க்குறதுக்கே நல்ல ஆசையாக இருக்கும். எதுக்கு போயிட்டேன்? அதில் ரண பீன்ஸ் வச்சேன்னா அதுதான் அது ரோசாவை சுற்றுது. ஆப்பிள் நான் இன்னும் பார்க்கல. தடி கட்டி கொடுக்கும். இங்கே ரோசா கண்டெல்லாம் ஒருக்கா வச்சா அது ஒவ்வொரு வருஷமுமே தழைச்சி தண்டை பள்ளியே வந்து கொண்டிருக்கும். அப்படி பூக்கும், நிறைய பூக்கும். எல்லா வீடுகள்லையும், எங்களை வீட்டையில் எல்லா வீடுகள்லையுமே ரோசா நல்ல வடிவாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்ல ஆசையாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாளுமே இந்த ஆப்பிள் மரத்தை வந்து பார்ப்பேன். இது 2 வருஷத்துக்கு முதல் வச்சது. இந்த முறை காய்ச்சிருக்குது. இங்கே வெயிலண்டா தான் நாங்கள் உடுப்பு எல்லாம் வெளியில் போட்டு எடுக்கலாம். இல்லையண்டா குளிர்காலத்தில் உள்ளுக்க தான் போடுறது. ஹீட்டர் போட்டு தான் உடுப்பு காய வைக்கணும். ரோசாப்பூவை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறது. அதில் அந்த காஞ்சதுகள் வந்தால் உடனே வெட்டி விடுவோணும். மற்றது அந்த சில நேரம் அந்த ரோசாக்களில் அந்த இலையில் கருப்பு கலராக வரும். அதுகளையும் நாங்கள் உடனே வெட்டி விட்டுடுவோணும். இல்லையென்றால் அது வந்து எல்லா இடமும் இது தொத்த பார்க்கும். நான் வேலைக்கு போகக்கு முன்னம் எல்லா கண்டுக்கும் தண்ணி அடிச்சுட்டு தான் போகிறேன். நான் இப்போ எங்களுக்கு 6:30க்கே பாருங்க சூரியன் வந்துட்டுது. கொஞ்சம் ஏர்லியாக தண்ணி அடித்தா தான் நல்லா. பிந்தி தண்ணி அடித்தா அது கூடான்னு சொல்கிறது. அந்த வெயில் நேரம் நாங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் நான் விடிய வெள்ளனத்துலேயே தண்ணி அடிச்சிடுவேன் காலம் போதே. மற்றது பின்னேரத்துலேயும் நல்லா பொழுதுபடத்தான் அடிக்கணும். அந்த வெயிலுக்கு அடித்தா அது கண்டுகளுக்கு கூடான்னு சொல்கிறது. அதால் நான் ஒரு 6:30-7 மணி போல் தான் பின்னெடுத்தில் தண்ணி அடிக்கிறேன். நான் இந்த சமர் தொடங்கினாலே கண்டுகள் எல்லாம் சரியான குயிக்காக வளரும். ஒவ்வொரு நாளும் பார்க்கவே அந்த புதுசாக பூக்கள் வந்திருக்கும், புதுசாக இலைகள் வந்திருக்கும். கொஞ்ச நாள்லேயே அந்த சாடியில் வைக்கிற கண்டெல்லாம் அப்படியே நிறைய பூத்து சாடி ஃபுல்லாகவே அந்த பூக்களாக இருக்கும். இந்த ரோசாக்கள் நான் வேலைக்கு போயிருக்க அந்த ரோட்டில் இருந்த ரோசாக்களை எடுத்தேன். நான் பாருங்க எப்படி நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி. அதை இங்கே எல்லா இடமுமே இந்த ரோசாக்கள் நல்ல வடிவாக இருக்கும். ரோசாயில் அந்த எல்லா பூக்கண்டுமே பூத்து நல்ல வடிவாக இருக்கும். அதை பார்த்து கொண்டு போனாலே அந்த மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் வரும்.
இது வந்து அந்த வெள்ளை லில்லி பூ. இது நல்ல வடிவ நல்ல பேர் என்னட்டே நிற்குது. இது வேறு ஒரு வீட்டை எடுத்த நான். இது எந்த இன்னும் பூக்கே இல்லை. நான் பூத்தா பிறகு காட்டுறேன். இது எல்லாமே இதில் இருக்கிற ரோசாவும் வேறு ஒரு வீட்டை தான் நான் வேலைக்கு போக அதில் இருந்த வீடுகளில் எடுத்தது. பாருங்கள் இப்படி வடிவாக பூத்து நிற்குதுன்னு சொல்லி. இது ஒரு ரெஸ்டாரண்ட். அதில் அது ஃபுல்லாகவே ரோஸாக வச்சுருக்கிறேன். அது இன்றைக்கு துறக்கு இல்லை. இது இப்போ நான் ஏர்லியாக போனபடியாக துறக்கு இல்லை. நான் பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது துறந்துருக்க உள்ளுக்கு போய் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ வடிவாக இருக்கும். அது அந்த ஃபுல்லாகவே நல்ல வித்தியாசமான கலரில் ரோஸாக்கள் வச்சுருக்கணும். நல்ல வடிவாக இருக்கும். இது ஒரு வெள்ளை கலர் ரோஸா. இது அடுக்கு இல்லை, சும்மா அந்த ஒற்றை இதழ் மாய்தான் என்றாலும் வடிவாக இருந்தது. அதால் நான் எடுத்தேன். நான் இதுவும் நல்ல வடிவாக இருந்தது. அந்த வீட்டு அந்த பின்பக்கம் மதிலோடு இருந்தது. நிறைய பூத்திருந்தது. பார்க்கவே நல்ல வாசியாக இருக்கும். நல்ல வடிவான கலராகவும் இருந்தது. நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் இருந்தது. இது ஒரு வெள்ளை ரோஸா. பூக்க தொடங்கியெல்லாம் நான் நிறைய மொட்டுக்கள் இருந்தது. பிறகு நான் ஒரு நாளைக்கு பூத்தா பிறகு காட்டுறேன். நல்ல வடிவாக இருந்தது. மஞ்சளும் பக்கத்தில் சிவப்பும் ரெண்டும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எந்த வீட்டு ரோஸா. இப்போ உங்களுக்கு நான் நிறைய ரோஸா காட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நான் பிங்குக்கு பக்கத்தில் இந்த ஒரேஞ்ச் கலர் வச்சேன் நான். ஆனால் அது வந்து அந்த மொட்டை இருக்க மட்டும்தான் ஒரேஞ்சாக இருக்குது. அது அந்த விரிஞ்சு வரைக்க அதுவும் பிங்காக தான் வருகுது. அதே என்னென்னு தெரியல. ஆனால் நான் ஒரேஞ்ச் கலர் ரோஸ் தான் வேண்டினான். அதே நான் இப்படி பிங்காக வருதுன்னு தெரியல. சில வேளை அந்த பக்கத்தில் பிங்க் இருக்கிறபடியாக அதோட சேர்ந்து அப்படி வருதோ என்னன்னு எனக்கு வடிவாக தெரியல.
நிறைய பூ வாடி இருக்குது. நான் இந்த அதை வெட்டி விடணும். அந்த மஞ்சளாக இருக்கிற அந்த இலைகளையும் வெட்டி விடணும். பிறகு நான் அதை பின்னேறம் அது எல்லாத்தையும் வெட்டுவணும். இந்த சாடியில் இருக்கிறதெல்லாம் அது கொஞ்ச நாள்லேயே நிறைய பூக்கும். நிறைய பூத்து அந்த சாடி ஃபுல்லாகவே வந்துடும். இது நான் ஸ்ரீலங்கா நினைவாக வாங்கின ஒரு குரோட்டன். இந்த பூக்கண்டெல்லாம் பாருங்கள், கொஞ்ச நாளில் காட்டுறேன் அது எப்படி வளர்ந்து எப்படி பூத்திருக்குன்னு சொல்லி நீங்களே போய் இந்த ஆச்சரியப்படுவீங்க.